சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றதுனால நான் நிஃப்டி சார்ட்டை பார்த்து நான் சென்செக்ஸ் நான் ட்ரேட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அதனால் 84,500 கால் ஆப்ஷன் வந்து நான் ஒரு 20 லாட் வந்து நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோடய ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி சின்னதுன்றதால நான் குவான்டிட்டிஸ் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னும் என்னோட டார்கெட் ஹிட் ஆகலை, அதனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன்றதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன், பாஸ்ட் டேட்டா சார்ட்டை காட்டி. ஓகேங்களா? ஓகே, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கேன்னா, நான் ஃபாலோ பண்ணுறேன் ராவன் டவுன் சைடு டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் இன்றைக்கி வந்து ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பாஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்னைக்கெலாம் இந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட்ஸ் வந்துருக்குதுன்றது வந்து நம்ம போயிட்டு இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இப்போ 2021 போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ராவன் போய்க்கிறேன், டவுன் சைட் போய்க்கிறேன், டைப் 1 போய்க்கிறேன். அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸில் வந்து நான் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எடுத்து வச்சு காட்டுறேன். ஓகே, இந்த டே 6/12/2021 இன்றைக்கி நான் எடுத்த கான்செப்ட் பிரகாரம் எப்படி ட்ரேட்னா, எனக்கு இந்த S1 தாண்டி க்ளோஸ் வச்சோடனே நான் டவுன் சைடு என்ட்ரி எடுத்துப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு இந்த 50 MBயில் நான் வச்சுப்பேன், அவ்வளோதான். ஓகேங்களா? பட் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இப்படி மேலே ஆப்போசிட் வரும்போது நான் என்ட்ரி எடுத்தேன். அப்போ தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும், ரிஸ்க் ரிவார்ட் நல்லா பெட்டராக கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். என்னோடய டார்கெட் வந்து S2 S3 50% வரைக்கும் மேக்ஸிமம் போகணும். பட் அதுக்கு முன்னாடி நல்ல ப்ராஃபிட் இருந்தாலும் மேபி நானாக க்ளோஸ் பண்ணணும்னா பண்ணிப்பேன். ஸோ இதுதான் எனக்கு இன்றைக்கான பிளானு. டவுன் சைட் ட்ரேட் தான் நான் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்ட்டு. வேறு எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் கூட சைமல்டேனியஸாக அப்படியே பார்ப்போம். இப்போ இது பாருங்கள், S1 தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் S2 S3 50% வரைக்கும் நல்லா வந்திருக்கு. இது பாருங்கள், S1 தாண்டி க்ளோஸு, ப்ரீவியஸ் டே லோ, S1 தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் நல்லா டவுன் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் S2 S3 50% வரைக்கும் வந்திருக்கு. இங்கேயும் நல்ல ஒரு டவுனு. இந்த எக்ஸாம்பிள்லையும் S2 S3 50% வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இங்கேயும் S1 தாண்டி க்ளோஸு, S2 S3 50% வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாமே சேமாக இதே மாதிரி ப்ரைஸ் செக்ஷன்ஸாக இருக்கும். இங்கே எதுவுமே புதுசாக எதுவுமே நடக்காது. நடந்த விஷயங்கள் தான் வந்து இங்கே திரும்ப வந்து நம்மளுக்கு இங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இந்த ட்ரேட் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சார்ட்டை கூட நான் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான். ஓகேங்களா? மார்க்கெட்டில் வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். இது நடந்த விஷயங்கள் தான் திரும்ப நம்மளுக்கு இங்கே நடந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாகவே மார்க்கெட்டை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். கரெக்டான ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானை நம்ம ஃபாலோ பண்ணி சரியான ட்ரேடிங் பிளானை வச்சு நல்ல ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட்டோடு நம்ம பண்ணோம்னா தாராளமாக நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணுவோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் இது எனக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுதா இல்லை லாஸில் போய்ட்டு முடிஞ்சுதான்றதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:40 ஆகுது. நான் என்னோடய ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட டார்கெட்டான S2 S3 50% போனதுக்கப்புறம் நான் டார்கெட்டை நான் புக் பண்ணிவிடுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய டார்கெட்டை வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், என்னோட டார்கெட் வந்து இந்த S2 S3 50% வரும்போது நான் டார்கெட்டை புக் பண்ணிவிடுவேன். இதுதான் என்னோட அதிகபட்ச டார்கெட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வரைக்குமே நான் இன்றைக்கி வெயிட் பண்ணி தான் நான் இன்றைக்கி டார்கெட்டை புக் பண்ணேன். அதனால இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 76,340 ரூபா வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1:3 ரிஸ்க் ரிவார்டு வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. நான் என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் தான் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட். கிட்டத்தட்ட நான் ஒரு 150 ரூபா பக்கம் தான் வந்து இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணியிருக்க ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76,340. நான் நேற்று வீடியோ பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 35,000 பக்கம் லாஸில் தான் நான் முடிஞ்சுது. நேற்று நான் பண்ண அந்த லாஸை வந்து அந்த வீடியோ பண்ணும்போது நான் எந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக நான் பேசியிருப்பேன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதுக்கான இன்றைக்கி நீங்கள் இது லைவாகவே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த லாஸ் வரும்போது 35,000 லாஸ் வரும்போது நான் எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் பேசுகிறேன். இது வந்து என் பிஸ்னஸில் இன்றைக்கி நான் செலவு பண்ணியிருக்கேன், அது நாளைக்கே அடுத்தடுத்த ட்ரேட்ஸில் எனக்கு அது வரவா திருப்பி வந்துடும் நான் ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, அது என்னோட சிஸ்டம் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை, நான் ஃபாலோ பண்ணுற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலு, நான் ஃபாலோ பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி, எனக்கு இருக்க அந்த ட்ரேடிங் டிசிப்ளின், ட்ரேடிங் மைண்ட் செட்டு. ஸோ இது மேலே தான் எனக்கு இருக்க நம்பிக்கையால் தான் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த லாஸ் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து இன்றைக்கி செலவாயிருக்கு, அவ்வளோதான். இது நாளைக்கு வந்து வரவா கண்டிப்பாக எனக்கு வந்துடும் சொன்னேன். அதே மாதிரியே 35,000 லாஸ் பண்ணேன். பட் இன்றைக்கி பாருங்கள், நான் 76,000 நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இந்த நேற்றுக்கு போட்ட வீடியோவை எடுத்து வச்சு பாருங்கள். நேற்றுக்கு போட்ட வீடியோ யாராவது பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள். நான் இப்போ நான் காட்டுறேன்.
இன்றைக்கி டேட் 8, நேற்று 7ஆம் தேதி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ தான் நேற்று நான் போட்டேன். 7ஆம் தேதி நேற்று பார்த்தீங்கன்னா 35,698 லாஸ்ட் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக நான் பேசியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து எதுவுமே இங்கே ஒர்க் ஆகாது, எதுவுமே பண்ண முடியாது, யாராலையும் இதை கரெக்டாக பண்ண முடியாது, எல்லாருமே இங்கே லாஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு தவறான கருத்து தான். நீங்கள் ஒழுங்கான ஒரு ட்ரேடிங் பிளானு, ஒழுங்கான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நல்ல ஒரு ட்ரேடிங் சைக்காலஜியோட நீங்கள் பண்ணிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ணலாம். அதுக்கு இன்னைய டே வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நேற்று டேவோட வீடியோவும் எடுத்து வச்சு பாருங்கள், இன்றைக்கி இந்த வீடியோவும் பாருங்கள். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரியும். நான் வந்து உண்மையாகவே நான் ட்ரேட் பண்ணுறேன்னா இல்லை பண்ணலையா, இல்லை ஃபேக்காக நான் ஏமாத்துறேன்னா, இல்லை ட்ரேடிங்கில் இங்கே பணம் பண்ண முடியாதான்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவாகிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்து மார்க்கெட்டில் எந்த ஒரு விஷயமுமே புதுசாக நடக்கிறதில்ல, எல்லாமே நடந்த விஷயங்கள் தான் திருப்பி இங்கே நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் இது வந்து 2022 அந்த சார்ட்டு, இன்றைக்கி வந்து இந்த சார்ட்டையும் இந்த இப்போ நான் காட்டுற இந்த பாஸ்ட் டேட்டா சார்ட்ஸையும் எடுத்து வச்சு பாருங்கள். எல்லாம் சேம் ப்ரைஸ் ஆக்ஷனாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸ் கொடுக்கும்போது நம்ம டவுன் சைடு என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து நான் 50 MA இல்லை டே ஹையில் வைப்பேன். என்னோட டார்கெட் வந்து S2 S3 50% வரைக்கும் அதிகபட்சம் நான் வருவேன். ஸோ அதே மாதிரி தான் S2 S3 50% ரீச் பண்ணும்போது நான் என்னோட டார்கெட்டை நான் புக் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு எல்லாமே S2 S3 50% போயிட்டு ரீச் பண்ணியிருக்கோம். அப்படி S2 S3 50% போயிட்டு ரீச் பண்ணலனாலும் அன்றைய டேயில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டவுனில் தான் போயிட்டு முடியும். மோஸ்ட்லி S2 S3 50% ரீச் பண்ணிவிடும். அன்றைய டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடில் தான் இன்றைக்கி போயிட்டு முடியும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் இப்போ நான் காட்டுறது எல்லாத்தையும் கூட நீங்கள் இன்றைக்கான சார்ட்டை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ண முடியாதான்ற அந்த ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னு விருப்பம் இருந்தால், ஏதாச்சும் கேட்கணுன்னா தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.